கூட்டணி விஷயம் மற்ற விஷயங்கள்லாம் எடப்பாடியார் அவர்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டார். தங்கமணி ஐயாவை என்னையும் கூப்பிட்டார். நீங்க போய் பெருசா பேட்டியெல்லாம் கொடுத்து கூட்டணியை கடுத்து விடாதீங்க. நாங்க என்னக்கா கெடுக்க போறோம், கூட்டணி வந்தா நல்லதுங்க. நீ எவனையா திட்டிட்டு வந்துருவீங்க, அவன் கோவிச்சுக்கிறாங்க. அப்பதான் பேசிக்கிட்டு வந்துருக்க, இதை உங்களால் போய் இப்படி பேசிட்டாரு அப்படிம்பாங்க. அண்ணா கொஞ்சம் பார்த்துக்கணும், அவரு கையெடுத்து கும்பிடுறாரு. இது ஏக வம்பு, நாங்க நிருபங்களே பார்க்கறது இல்லைன்றோம். இப்ப எங்களை வரும்போது நீட்டுறாங்க மைக்க, வணக்கம் ஐயா வணக்கம் ஐயான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பரபரப்பா சொல்லணும், அவங்களுக்கு செய்தி வரணும். இங்க சொன்னாங்க எங்களை கட்சி விட்டு நீக்கிடுவார் எடப்பாடியார். இப்படி ஒரு கொடுமை போய்கிட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, ஒரு பொறுப்புகள், ஒரு நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னா அதுக்கு வேதனையில் இருக்காரு. எவன் வந்தாலும் சும்மா வரான். 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில் கொடுத்துருங்க, 100 கோடி கொடுங்க, விலையை நம்ம 7 நெல் அரிசி விற்கிற மாதிரி பேசுறாங்க. எங்க போறது?